بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சுவனத்து இன்பங்கள் என்ற இந்த தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக நாம் குர்ஆன் சுன்னா ஒளியில் சில செய்திகளை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் சென்ற வார உரையில் அல்லாஹ்விற்கு இணை வைத்தல் என்ற பெரும் பாவத்தை தவிர்த்து வேறு எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் அந்த பாவங்களின் தண்டனைகளுக்கு ஏற்றவாறு நரகத்தில் அந்த மனிதர்கள் தண்டிக்கப்பட்டு இறுதியாக அவர்களிடத்திலே உள்ளத்தில் ஈமான் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கைக்கு எதிரானவர்கள்தான் வழிகட்ட கூட்டங்களான முஅ்தஸிலாக்களும் ஹவாரிஜிகளும் என்ற செய்தியை உங்களுக்கு சொன்னோம். அதுபோன்று சுவனவாசிகளின் பரிந்துரையின் காரணமாக சிலர் சுவனத்திற்கு செல்வார்கள், நரகவாசிகளில் சிலர் என்ன செய்வாங்க, சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்ற ஒரு தகவலை உங்களுக்கு சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையின் மூலமாக சிலர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். சுஜூதினுடைய இடங்களை நரக நெருப்பு தீண்டாது. சுவனத்திற்கு செல்லக்கூடிய அந்த கடைசி மனிதன் அவனுடைய நிலை எப்படி இருக்கும், அது தொடர்பான ஹதீஸை அறிந்து கொண்டோம். சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய நன்மையும் தீமையும் சமமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அது சம்பந்தமான செய்திகளை அறிந்து கொண்டோம். அதுபோன்று சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே மரணம் ஒரு ஆட்டினுடைய உருவத்திலே அறுக்கப்படும்.
அந்த மரணம் ஆட்டினுடைய உருவத்தில் கொண்டு வரப்பட்டு அறுக்கப்படும் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5478வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். சொர்க்கத்தினுடைய வாசல்களின் பெயர்களை அறிந்து கொண்டோம். அந்த அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர் யார்? யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த தகவலை அறிந்து கொண்டோம். அந்த சொர்க்கத்து அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் அழைக்கப்பட வேண்டும் என்றால் என்னென்ன அமல்கள் செய்திருந்தால் சொர்க்கத்தின் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவான் அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லும்போது கடைசியாக உது செய்து யார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்ற பிரார்த்தனையை சொன்ன ஒருவர் சொர்க்கத்தின் எந்த வாசல் வழியாகவும் செல்லலாம் அப்படிங்கிற தகவல் வரைக்கும் என்ன செஞ்சோம்? சென்ற உரையில அறிந்து கொண்டோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் பாபு ஸலாஹ், பாபுல் ஜிஹாத், பாபுர் ரய்யான், பாபு சதகா, அதுபோன்று அறிஞர்கள் பாபுல் ஹஜ், பாபு திக்ர், பாபு தௌபா என்று என்ன செய்யறாங்க? சொர்க்கத்தினுடைய வாசல்களின் பெயர்களை குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே பதிவு செய்கின்ற ஒரு செய்தியை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தின் அனைத்து வாசல் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர்கள், அதுல உது செய்தவர்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? அதுபோன்று உபாதத்து இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கால அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று யார் சான்று பகருகின்றார்களோ, வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை ஏதும் இல்லை, வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடியாராகவும் இருக்கின்றார், வ அன்ன ஈஸா அப்துல்லாஹ், ஈஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கின்றார்கள், வ இப்னு அமத்திஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யம், அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் போட்டான், வ ரூஹம் மின்ஹு, அல்லாஹ்வுடைய ரூஹாக அவர் இருக்கின்றார், வ அன்னல் ஜன்னத ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மை, வ அன்னன் நாரு வ அன்னன் நார ஹக்குன், நரகம் என்பது உண்மை என்று யார் சொல்கின்றார்களோ அதுகலஹுல்லாஹு மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்திஸ் ஸமானியத்தி ஷாஅ, சொர்க்கத்தின் 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் அவர் நுழையலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரில 3435வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 28வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். எப்படி? திரும்ப சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு வ அன்ன ஈஸா அப்துல்லாஹி வ இப்னு அமத்திஹி வ கலிமத்துஹு அல்காஹா இலா மர்யம வ ரூஹும் மின்ஹு வ அன்னல் ஜன்னத ஹக்குன் வ அன்னன் நார ஹக்குன். எல்லாரும் சொல்லி இருக்கிறீங்க. யார் இதை சொல்கின்றார்களோ அதுகலஹுல்லாஹு மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஸமானியத்தி ஷாஅ, சொர்க்கத்தின் 8 வாசல் வழியாக எந்த வாசல் வழியாக அவர் விரும்புகின்றாரோ அந்த வாசல் வழியாக செல்லலாம். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் 8 வாசல்களில் நாம் விரும்புகின்ற வாசல் வழியாக செல்லக்கூடிய பாக்கியத்தை இந்த உரையை கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன் சொல்லலாம். கூட்டுதுவாக்கு தான் ஆமீன் கிடையாது. சரி, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னும் ஒரு மனிதர் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் அவர் விரும்பிய வாசல் வழியாக செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அது யார் அப்படின்னா, உத்பத் சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா மின் முஸ்லிமின்
யமூது லஹு ஸலாஸத்தும் மினல் வலத், ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளும் பருவ வயதை அடையாத பிள்ளைகள், பருவ வயதை அடையாத 3 பிள்ளைகள் ஒரு மனிதனுக்கு இருந்து அந்த பிள்ளைகள் மரணமடைந்து விட்டால் அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இந்த சொர்க்கத்து 8 வாசல்களிலும் நிற்பார்கள். 8 வாசல்களிலும் நின்று கொண்டு தன்னுடைய தந்தையை சந்தித்து, தன்னுடைய பெற்றோர்கள் சொர்க்கத்தின் இந்த வாசல் வழியாக செல்லாமல் நாங்கள் செல்ல மாட்டோம். இன்னும் வேற வேற ஹதீஸுகள்ல வேற வேற ரிவாயத்துகள்ல வருது, மின் ஐஹா ஷாஅ தഖல. இப்படி 3 பிள்ளைகளை, பருவ வயதை அடையாத 3 பிள்ளைகளை இழந்த அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் 8 வாசல்களில் அவர் விரும்பிய எந்த வாசல் வழியாகவும் செல்லக்கூடிய வாக்கியத்தை என்ன செய்கின்றான்? கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த ஹதீஸ் இப்னு மாஜால 1604வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். சரி, அடுத்து யாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் வாலிது, உங்களுடைய பெற்றோர், அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னஹ், சொர்க்கத்தினுடைய நடுவாயிலாக அவர் இருக்கின்றார். ஃபஹாஃபில் அலா வாலிதைக அபித்துர்க், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள்னா பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், அவர்களை ஏசாதீர்கள், விரட்டாதீர்கள், அவர்களோடு கண்ணியமான முறையிலே நடந்து கொள்ளுங்கள், எல்லாமே இதில் அடங்கும். அப்ப அந்த பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள். பேணி பாதுகாத்துக் கொண்டால் சொர்க்கத்தின் நடுவாசல் வழியாக நீங்கள் செல்வதற்கு அந்த பெற்றோர்கள் காரணமாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்னு மாஜாவிலே 1712வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்து பாருங்க, சொர்க்கத்தினுடைய வாசல்களின் கீழ் வாள் இருக்கின்றது. அதாவது வாளின் கீழ், வாளின் நிழலின் கீழ் சொர்க்கத்தின் வாசல்கள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. இன்ன அப்வாபல் ஜன்னதி தஹ்த ظிலாலிஸ் சுயூஃப், வாளின் நிழலிலே சொர்க்கத்தின் வாயில்கள் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நபித்தோழர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு இங்குதான் நாம் பார்க்க முடியும். இந்த ஹதீஸை கேட்ட உடனேயே ஒரு மனிதர் எழுந்து, அதாவது தலைவிரி கோலமாக பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பான தோற்றத்தை உடைய ஒரு மனிதர், அவர் எழுந்து அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா அபா மூஸா, அஅன்த சமிஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்ல நீ கேட்டிருக்கிறாயா? உறுதி செய்றாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு, ஃபரஜஅ இலா அஸ்ஹாபிஹி, தன்னுடைய தோழர்களின் பக்கம் அவர் திரும்பி சென்று தோழர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு வாளை உருவிய வாளோடு என்ன செய்றாங்க? சும்ம மஷா பி ஸைஃபிஹி இலல் அதுவி ஃபதரப பிஹி ஹத்தா குதில, அந்த போரிலே அவர் கொல்லப்படும் வரை எதிரிகளோடு என்ன செய்றாங்க? வீரதீரமாக சண்டையிடுகிறார், போராடுகிறார். அந்த போரிலே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார். இப்படி போரில் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொர்க்கத்தின் வாசல்கள் வழியாக நுழையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்ற செய்தி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வாய்ப்பு இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த வாய்ப்புகள்ல பொதுப்படையாக சொன்னது ஒது செய்துவிட்டு அந்த துஆவை ஓதக்கூடியவர், அதுபோன்று ஷஹாதா அன்ன ஈசா அப்துல்லாஹி வ ரசூலுஹு வ கலிமத்துஹு அல்காஹா இலா மரியம், அந்த ஹதீஸ் இல்லையா, இதெல்லாம் பொதுப்படையா சொல்லப்பட்டது. சகோதரிகளுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்களும் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம். ஆனா அதுக்கு சில நிபந்தனைகளை சொல்லுகின்றார்கள். இந்த நிபந்தனைகள் யாரிடத்திலெல்லாம் இருக்குதோ அவர்களும் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக செல்லலாம். பாருங்க, இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, எந்த ஒரு பெண் 5 நேர தொழுகையை பேணி தொழுகின்றாளோ,
ஒசாமத் ஷஹரஹா, ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கின்றாளோ, வஹஸ்ஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்கின்றாளோ, வஅதாஅத் ஜௌஜஹா, ரொம்ப முக்கியமான இடம், வஅதாஅத் ஜௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றாளோ, قيل لها ادخلي الجنة من أي أبواب الجنة شئت, அந்த பெண்ணுக்கும் சொல்லப்படும் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக நீங்கள் செல்லலாம். 5 நேர தொழுகையை முறையாக கடைபிடித்து ரமலானில் நோன்பு நோற்று கற்பை பேணி பாதுகாத்து கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றான் என்ற ஹதீஸை நசீரம் பார்க்கிறோம். இந்த செய்தி இப்னு மாஜாவிலே 4163வது செய்தியாக, தபுரானில அல் முஅஜமுல் அவ்ஸத்தில் 4715வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சொர்க்கத்து வாசல்கள் எப்போது திறக்கப்படும்? எப்போது திறக்கப்படும்? யாராவது தெரிஞ்சவங்க கை வைத்துங்க. யார் சொன்னா? நீங்க சொன்னீங்க. இன்ஷா அல்லாஹ் ஃபாரூக் பாய்க்கு ஒரு பரிசு இருக்கு, உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கா? இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னதி யௌமுல் இஸ்னைன் வல் ஹமீஸ், திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஃபயுக்ஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத ஒவ்வொரு அடியானுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் இல்லா ரஜுலன், ஒரு மனிதனை தவிர, கானத் பைனஹு வ பைன அஹீஹி ஷஹ்னா, அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியில பகமை உணர்வு இருந்தது. பகமை, குரோதம், சண்டை, சச்சரவு, யாருக்கும் யாருடைய சகோதரனுக்கும் மத்தியில பகமை இருந்ததோ அவனை தவிர அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காத அடியானுடைய பாவங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் திங்கள்கிழமையும் மன்னிக்கப்படுகிறது. திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ஃபயுகாலு சொல்லப்படும், இந்த 2 நபர்களுடைய விஷயத்தில் எதிர்பார்த்திருங்கள். அவர்கள் தங்களுக்கு மத்தியில சீர்திருத்தம் செய்து கொண்டால், அவர்கள் தங்களுக்கு மத்தியில இணக்கமாக நடந்து கொண்டால், அந்த அவர்கள் தங்களுக்கு மத்தியில் இணக்கமாக நடந்து கொள்ளுகின்ற வரை, தங்களுடைய நடவடிக்கைகளை சீர்திருத்தம் செய்து கொள்கின்ற வரை எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் எப்போல்லாம் திறக்கப்படுது? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும். இந்த திங்கள் வியாழனோடு தொடர்புடைய ஒரு ஹதீஸ் இருக்கு, சொல்லுங்க. நோன்பு வைத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, திங்கள் அன்றுதான் நான் பிறந்தேன், அன்றுதான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது. அதுபோன்று திங்களும் வியாழனும் நோன்பு வைப்பது சம்பந்தமாக வருகின்ற ஹதீஸ்ல அடியார்களுடைய அமல்கள் இந்த 2 தினத்திலும் உயர்த்தி காட்டப்படுகிறது. நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் உயர்த்தி காட்டப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்வதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தினுடைய இந்த வாசல்கள் இருக்குதா இல்லையா? 8 வாசல்கள். இந்த ஒவ்வொரு வாசலுடைய இடைவெளி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுப்ஹானல்லாஹ். இப்ப நம்ம எல்லாம் போற வாசல்லாம் சின்ன வாசல்கள். பாருங்க, சஹீஹ் புகாரில 4712வது செய்தியாக, சஹீஹ் முஸ்லிம்ல 194வது செய்தியாக இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, இன்னமா பைனல் மிஸ்ராஐனி மின் மசாரிஇல் ஜன்னதி லகமா பைன மக்கத வ ஹஜரின் அவு கமா பைன மக்கத அவு வ புஸ்ரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஹம்மதுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, சொர்க்கத்தினுடைய 2 வாசல்களின் அந்த 2 பக்கங்களுக்கு இடையில் உள்ள அந்த தூரம் இருக்குதா இல்லையா? மக்காவுக்கும் ஹஜர் என்பது பஹ்ரைன்ல உள்ள ஒரு இடம், பஹ்ரைனும் என்னும் அந்த ஊருக்கு மத்தியில் உள்ளது.
மக்காவுக்கும், மக்கா எங்க இருக்கு, மக்காவுக்கும் பஹ்ரைனுக்கும் எத்தனை கிலோமீட்டர்? அந்த அளவுக்கு அந்த இரண்டு வாசல்களுடைய அளவு தூரம், சொர்க்கத்து வாசல்களுடைய தூரம். இன்னொரு அதே ரிவாயத்தில் வருது, சிரியாவுக்கும் மக்காவுக்கும் சிரியாவில் உள்ள புஸ்ராவுக்கும் இடையில் உள்ள தூரம் அப்படிங்கிறாங்க. மக்கா எங்க இருக்கு, சிரியா எங்க இருக்கு, மக்கா எங்க இருக்கு, பஹ்ரைன் எங்க இருக்கு, இந்த இரண்டுக்கு மத்தியில் உள்ள தூரம் என்று சொர்க்கத்தினுடைய வாசல்களின் தூர அளவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இவ்வளவு பெரிய வாசலாக இருந்தும் கூட சொர்க்கத்தில் மக்கள் எப்படி போவாங்க? நம்ம ஆரம்ப ஹதீஸ்ல பார்த்தோம், குர்ஆன் வசனத்துல கூட்டம் கூட்டமாக போவார்கள். அப்படிதானே இல்லையா? 70,000 7 லட்சம் என்று கூட்டம் கூட்டமாக மக்கள் போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா பைன மிஸ்ராஐன் மின் மசாரிஇல் ஜன்னதி மஸீரத்து 40 சனா. ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, வல யாத்தியன்ன அலைஹா யௌமுன் வஹுவ கதீதுன் மின் அஸ்ஸிஹாம். சஹீஹ் முஸ்லிம்ல 2967வது செய்தியாக இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சொர்க்கத்திற்கு மக்கள் செல்லக்கூடிய அந்த இன்னொரு ஹதீஸ்ல அந்த தூரத்தை பத்தி சொல்லும்போது 40 சனா, ஒரு மனிதன் 40 ஆண்டுகள் நடந்தால் எவ்வளவு தொலைவை அவன் கடப்பானோ அவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. 40 ஆண்டுகள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவை அடைவானோ அவ்வளவு தூரம் இருக்கும் சொர்க்கத்தினுடைய 2 வாசல்களுக்குரிய இடம் சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த நாளில் நிச்சயமாக ஒரு நாள் அந்த சொர்க்கம் மக்களினுடைய திரளால் நிரம்பத்தான் போகின்றது. மக்கள் என்ன செய்வாங்க? கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த பதவிகளை என்ன செய்கின்றான், கொடுக்கின்றான். இப்படி உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம பேருந்திலே பயணம் செய்யும் போது அல்லது விமானத்திலே பயணம் செய்யும் போது, ட்ரெயின்ல பயணம் செய்யும் போது ஏ கிளாஸ், பி கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இருக்குதோ அந்த மாதிரி சொர்க்கத்திலும் பல பதவிகள் இருக்குது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், وَمَن يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَئِكَ لَهُمْ دَرَجَاتُ الْعُلَى. யார் மூமினாக சாலிஹான செயல்களை செய்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே வருகின்றார்களோ அவர்களுக்கு உன்னதமான பதவிகள் இருக்கின்றது. 20வது அத்தியாயத்தினுடைய 75வது வசனம். அப்ப அல்லாஹுவை யார் உறுதியாக ஈமான் கொண்ட மூமின்களாக தன்னுடைய வாழ்க்கையில் ஏவல் விலக்கல்களை பேணி வாழ்ந்து இறையச்சமுடையவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய ஈமானுக்கு ஏற்ப, இறையச்சத்திற்கு ஏற்ப சொர்க்கத்திலே உயர்ந்த பதவிகளிலே இருப்பார்கள் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு சொல்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்றான், உன்துர் கைஃப ஃபضلنا بعضهم على بعض. சிலர் சிலரை விட நாம் பதவியிலே மேன்மைப்படுத்தி இருப்பதை நபியே நீங்கள் பாருங்கள். வலல் ஆகிரத்து அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃலீலா. ஆனால் மறுமை இருக்கின்றதே, அது அக்பரு தரஜாத்தின் வ அக்பரு தஃலீலா, பதவிகளிலும் மிகப்பெரியது, மேன்மைகளிலும் மிகப்பெரியது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், வமா லக்கும் அல்லா துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியினுடைய அனந்தர பாக்கியம் அல்லாஹ்வுக்கே உரியது. லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள், ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்தவர்கள், உலாயிக அலமு தரஜதம் மினல் லதீன அன்ஃபகு மின் பஅது வ காத்தல். ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு செலவு செய்தவர்கள், ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு போரிலே கலந்து கொண்டவர்கள், இவர்களை விட அவர்களுக்கு அஅதமு தரஜத்தன், மகத்தான உன்னதமான பதவிகள் இருக்கிறது, தரஜாக்கள் அந்தஸ்துகள் இருக்கின்றது. வ குல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா.
அல்லாஹு தஆலா அனைவருக்கும் நன்மையை வழங்குகின்றான். வல்லாஹு பிமா தஅமலூன கபீர். அல்லாஹ் எல்லாவற்றையும் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் 57வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்தில் சொல்றான். இது சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இதுல இந்த உலகத்திலேயே ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இஸ்லாத்திற்காக செலவு செய்தவர்கள், அவர்களும் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்ட பிறகு, ஒரு அமைதியான சூழல் உருவான பிறகு, அதற்கு பிறகு செலவு செய்தவர்களும் போர் செய்தவர்களும் சமமாக மாட்டார்கள். ஆரம்பத்தில் செய்கின்ற தியாகம் இருக்குது, அதான் உன்னதமான தியாகம், மிகப்பெரிய தியாகம். ஆரம்ப காலத்தில் குறைவான எண்ணிக்கையில் இருக்கும் போது மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், உழைத்தவர்கள், போராடியவர்கள், கொல்லப்பட்டவர்கள், ரத்தம் சிந்தப்பட்டவர்கள், இவர்களும் ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு போராடியவர்களும், அவர்களுக்கும் கூலி இருக்கு. ஆனா இருவருடைய தரஜாவும் ஒன்றல்ல என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்கின்றான். அதுபோன்று அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலில் ضرரி வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஈமான் கொண்டவர்களில் நோய், பலகீனம், முதுமை, பார்வை குறைபாடு, இது போன்ற காரணம், எந்த விதமான காரணமும் இல்லாமல் வீட்டிலே அமர்ந்திருப்பவர்களும், அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்தவர்களும், தங்களை கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதையில் போர் செய்தவர்களும் சமமாக மாட்டார்கள். ஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜா. அல்லாஹ் தஆலா சொல்றான், முஜாஹிதுகளை, அல்லாஹுடைய பாதையில் தியாகம் செய்தவர்களை, அந்த முஜாஹிதுகள் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தாலும் தன்னுடைய உயிராலும் தியாகம் செய்தவர்கள், இவர்கள் அமர்ந்திருந்தவர்களை விட, போருக்கு வராதவர்களை விட இவர்களுடைய உயர்வை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான், சிறப்பை மேன்மைப்படுத்தி இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான், அஜஅல்தும் சிகாயத்தல் ஹாஜ் வ இமாரத்தல் மஸ்ஜிதில் ஹராம். ஹாஜிகளுக்கு, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் ஹாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுவதும் மஸ்ஜிதுல் ஹராமை நிர்வகிப்பதும், கமன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை ஈமான் கொண்டு வஜாஹத ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர்களும் சமமாவார்களா? ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். லா யஸ்தஊன இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். வல்லாஹு லா யஹ்தில் கௌமத் ஸாலிமீன், அநியாயக்கார சமூகத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இதெல்லாம் நாம எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அப்ப இந்த உலகத்துல எப்படி மார்க்கத்திற்காக யார் எவ்வளவு தியாகம் செய்கின்றார்களோ, யார் எவ்வளவு இபாதத்து செய்கின்றார்களோ, அவர்களுக்கு மறுமையிலும் அதற்கான கூலி வித்தியாசப்படும் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றான் சொல்றான். அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஹாஜரு, அல்லாஹுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து, வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தங்களுடைய உயிரை தியாகம் செய்து, தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய பாதையில, தரஜத்தன் இன்தல்லாஹ், அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹ், இவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கின்றது. வ உலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், இவர்கள் மகத்தான வெற்றிக்குரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்தினுடைய 20வது வசனத்தில் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜிஹாத் என்பது, இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் இருக்கு. ஜிஹாத் என்பது தஹ்த ராயா, ஒரு கொடியின் கீழ், ஒரு ஆட்சியாளரின் கீழ், ஆட்சியாளர் தான் ஜிஹாதை வழி நடத்துவார். மற்றபடி சிலர் ஆயுத போராட்டங்கள் என்று குழுக்களாக ஆயுதங்களை ஏந்தி இர்ஹாபியத், தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றார்களே, அதெல்லாம் ஜிஹாது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஜிஹாதுக்கு தவறான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்பட்டு வழிகெடுக்கப்படுகிறார்கள். இதை நம்ம மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இளைஞர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு கூட்டம் வரும், அவங்க என்ன செய்வாங்க, யகூலூன மா லா யஃஅலூன், யகூலூன மா லா யஃஅலூன், செய்யாதவற்றை எல்லாம் சொல்வார்கள். வ யஃஅலூன மா லா யுமரூன், யஃஅலூன செய்வார்கள், மா லா யுமரூன், அவர்களுக்கு கட்டளையிடப்படாததை எல்லாம் செய்வார்கள். அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்க மாட்டான்,
அல்லாஹுடைய தூதர் கட்டளையிட்டு இருக்க மாட்டார்கள், அதையெல்லாம் செய்வார்கள். இவர்களோடு ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி, கரத்தால் யார் போரிடுகிறார்களோ ஃபஹுவ முஃமின், அவன்தான் முஃமின். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹுவ முஃமின், யார் நாவினால் போராடுகிறார்களோ அவன்தான் முஃமின். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின், யார் உள்ளத்தால் போராடுகிறாரோ அவன்தான் முஃமின். வலைஸ வராஅ ذلك மினல் ஈமானி ஹப்பத்தும் மின் ஹர்தலின், இந்த எந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ளாமல் தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, இவர்களுடைய உள்ளத்துல கடுகளவு கூட ஈமான் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜிஹாத் என்பது வாளேந்தி ஆயுத போராட்டம் மட்டும் ஜிஹாத் அல்ல. ஒருவர் குடும்பத்துல தலைவராக இருக்கிறார், அவர் தன்னுடைய பிள்ளைகள் செய்கின்ற தவறுகளை பார்க்கின்றார், மனைவி செய்கின்ற தவறுகளை பார்க்கின்றார். அவர் கரத்தால் தடுக்கலாம், அதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, உரிமை இருக்கு. அல்லது அரசு அதிகாரிகள், அவர்களுக்கு காவல்துறையினருக்கு கரத்தால் தடுக்கக்கூடிய அதிகாரத்தை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது, அவர்கள் கரத்தால் தடுக்கலாம் இல்லையா? ஃபபிலிசானிஹி, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி, நாவினால் தடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கெல்லாம் இருக்குமோ நாவினால் போராட வேண்டும். தவறான கொள்கையுடையவர்கள், அசத்திய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள், மார்க்கத்திலே இல்லாததையெல்லாம் பரப்பக்கூடியவர்கள், இருப்பதை கழிப்பதும் இல்லாததை புகுத்துவதும், இப்படி யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களோடு நாவினால் போராட வேண்டும். அவர்தான் மூமின். சரி, ஒருவருக்கு கையாலும் போராட முடியல, நாவினாலும் போராட முடியவில்லை, குறைந்தபட்சம் உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஜாஹதஹும் பிகல்பிஹி ஃபஹுவ முஃமின். ஒரு தீமை நடைபெறுகிறது, ஒரு வரதட்சணை நடைபெறுகிறது, அல்லது மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் நடைபெறுகிறது, குறைஞ்சபட்சம் அந்த சபையிலே கலந்து கொள்ளாமல் அந்த இடத்திலிருந்து வெறுத்து ஒதுங்க வேண்டும், அவன்தான் முஃமின். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்கின்றான், அம்மன் ஹுவ கானித்துன், ஏனா சொர்க்கத்தில் நிறைய உன்னதமான பதவிகள், இந்த உன்னதமான பதவிகள் கிடைக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாம் அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன், ஒரு மனிதன் அவன் இரவிலே நின்று வணங்குகின்றான், சுஜூது செய்கின்றான், யஹ்தருல் ஆখিরাহ, ஆகிரத்தை பயப்படுகின்றான், வயர்ஜு ரஹ்மத ரப்பிஹி, தன்னுடைய இறைவனின் அருளை எதிர்பார்த்திருக்கிறான், பிரார்த்திக்கிறான். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் படிப்பினை பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அதனால யாரெல்லாம் இபாதத்து செய்கின்றார்களோ, இந்த உலகத்திலே மறுமைக்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கின்றார்களோ, தன்னுடைய நேரத்தை ஒதுக்குகின்றார்களோ, அவர்களுக்குத்தான் சொர்க்கத்தில் உயர்ந்த உன்னதமான பதவிகள் கிடைக்கும். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அல்லாஹ் தஆலா உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்தை உயர்த்துகின்றான். அப்ப இந்த உலகத்தில் அந்தஸ்துகள் உயர்த்தப்படுவதை போன்று சொர்க்கத்திலும் அவர்களுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சொர்க்கத்தினுடைய படித்தரங்களை பற்றி, இன்ன ஃபில் ஜன்னத்தி மிஅத தரஜத்தின், சொர்க்கத்தின எத்தனை படித்தரங்கள் இருக்கு? 100 படித்தரங்கள் இருக்கு. இது ஒரு ஹதீஸ்ல வந்தது, அதனால வெறும் 100 படித்தரம் நினைக்க கூடாது. ஒரு ஹதீஸ்ல வந்தது 100 படித்தரம். அஅத்தல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இதை கொடுக்க. இந்த 100 படித்தரங்களும் யாருக்கு கிடைக்குது? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்தவர்களுக்கு. அந்த தரஜா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா பைன தரஜத்தைனி கமா பைன ஸமாஇ வல் அர்த், 100 தரஜாக்கள், 2 தரஜாக்களுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி என்ன அப்படின்னா வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடைவெளி அப்படிங்கிறாங்க. எத்தனை வானம் இருக்கு? எத்தனை வானம்? 7 வானங்கள். எத்தனை பூமி இருக்கு? 7 பூமி.
இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளிதான் 2 தரஜாக்கள். 100 தரஜாக்கள்ல 2 தரஜாக்களுடைய இடைவெளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபைதா சஅல்துமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டால், ஃபைதா சஅல்துமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் என்ன சொர்க்கத்தை கேட்கணும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நீங்கள் கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் இருக்கா இல்லையா? இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய அர்ஷிலே இருக்கின்றது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்க இருக்கு? அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு கீழ் இருந்துதான் மற்ற சுவனங்களுக்கெல்லாம் ஆறுகள் என்ன செய்கின்றது? ஓடிக்கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்ற சுவனங்களுக்கு இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்துதான் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று சரி, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? அப்ப நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் என்ன சொர்க்கத்தை கேளுங்க? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபஇன்னஹு அவ்ஸத்துல் ஜன்னah, இது சொர்க்கத்தினுடைய வஅலா ஜன்னah, சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கமாக இருக்கின்றது. ஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலாக எது இருக்குது? அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கின்றது. வமின்ஹு தஃபஜ்ஜரு அன்ஹாருல் ஜன்னah, இந்த சொர்க்கத்திலிருந்து தான் ஏனைய சொர்க்கத்தினுடைய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில 2790வது ஹதீஸாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸை பாருங்க. உம்மு ஹாரிஸா என்ற ஒரு பெண்மணி, ஹாரிஸா அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார், இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, ஹலக ஹாரிஸா, ஹலக ஹாரிஸா யௌம பத்ர், பத்ருடைய தினத்துல ஹாரிஸா அவர்கள் மரணித்து விட்டார்கள். எங்கிருந்தோ வந்த ஒரு அம்பின் மூலமாக அவர் ஷஹீதாக்கப்படுகின்றார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், கத் அலிம்த மௌகிய ஹாரிஸத மின் கல்பி, என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய மகன் ஹாரிஸாவுக்குரிய இடம் என்ன என்று உங்களுக்கு தெரியும். ஃபைன் கான ஃபில் ஜன்னதி லம் அபிகி அலைஹி, அவருக்கு சொர்க்கத்திலே இடம் உண்டு என்றால் நான் அவருக்காக அழவே மாட்டேன். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபி பெண்மணிகளுடைய அந்த ஈமானிய வெளிப்பாடு, ஈமானிய உணர்வுகள் எப்படி இருந்துன்னு பாருங்க. போரிலே கொல்லப்பட்ட தன்னுடைய மகன், அவனுடைய இடம் சொர்க்கமாக இருந்தால் அவனுக்காக நான் இந்த உலகத்திலே அழவே மாட்டேன், இல்லை என்றால் நான் அவனுக்காக அழுவேன் என்பதை போன்று சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அஜன்னத்துன் வாஹிதத்துன் ஹிய, சொர்க்கம்னா ஒரே ஒரு சொர்க்கம் நீ நினைச்சியா? இன்னஹா ஜினானுன் கஸீரத்துன், அதிகமான சொர்க்கங்கள் இருக்கின்றது. வ இன்னஹு ஃபில் ஃபிர்தௌஸில் அலா, அந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அவர் இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஜாஹிதுகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். முஜாஹிதுகளுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, சொர்க்கவாசிகள், அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில 3256வது செய்தியாக இடம்பெறுது. சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்கன்னா, தங்களுக்கு மேலே உள்ள சொர்க்கவாசிகளுடைய அறைகளை பார்த்து
அவங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அறைகள் எப்படி இருக்கும்னா, அடிவானத்திலே கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ பயணிக்கக்கூடிய ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகள் தங்களுக்கு மேலே அறைகளில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளை பார்ப்பாங்க. தங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு ஏற்றத்தாழ்வு இருப்பதை கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த செய்தியை கேட்ட நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அவர்களுடைய அந்த இடத்தை மற்றவர்கள் அடைய முடியாது தானே? ஏன்னா அந்த இடத்துல நபிமார்கள் இருப்பார்கள் இல்லையா? அப்ப அவர்களுடைய இடத்தை யாருமே அடைய முடியாது தானே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, ரிஜாலுன், சில ஆண்கள் சில மனிதர்கள், ஆமனு பில்லாஹி, யாரெல்லாம் அல்லாஹுவை ஈமான் கொண்டார்களோ, வஸத்தகுல் முர்சலீன், தூதர்களை உண்மைப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லோரும் அந்த சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளிலே இருப்பார்கள், உயர்ந்த இடங்களிலே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்றோம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கங்கள் உண்டு. வமின் தூனிஹிமா ஜன்னதான், சூரத்துர் ரஹ்மான் 55வது அத்தியாயத்தினுடைய 62வது வசனம். அந்த ஜன்னத்தான் 2 சொர்க்கங்கள். சஹீஹ் இப்னு ஹிப்பான்ல 7386வது செய்தியாக வருகிறது, ஜன்னத்தானி மின் ஃபில்லத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹா, அந்த 2 சொர்க்கங்கள் அது வெள்ளியில் ஆன சொர்க்கங்கள். அந்த சொர்க்கமும் வெள்ளியில் ஆனது, அந்த சொர்க்கத்திலே உள்ள எல்லாம் வெள்ளியில் ஆனது. வஜன்னதானி மின் தஹபின், 2 சொர்க்கங்கள் தங்கத்தில் ஆனது. தங்கம் இப்போ கொஞ்சம் விலை சரிஞ்சு வருது இல்லையா? நம்ம நினைக்கிற இந்த தங்கம் வேற, சொர்க்கத்தில் உள்ள தங்கம் வேற. அது ஒரு உதாரணத்துக்கு தான் தங்கம் அல்லாஹ் சொல்றான். வஜன்னதானி மின் தஹபின், ஏன்னா சொர்க்கத்தில் 2 சொர்க்கம், அதாவது தஹப், அந்த சொர்க்கம் தங்கத்தில் ஆன 2 சொர்க்கங்கள். ஆனியத்துஹுமா வமா ஃபீஹா வமா ஃபீஹிமா, அந்த சொர்க்கத்தின் 2 சொர்க்கங்களில் உள்ள பாத்திரங்களும் தங்கத்தில் ஆனது, அதில் உள்ள எல்லாமே தங்கத்தில் ஆனது. யோசிச்சு பாருங்க, இங்குதான் தங்கம் ஆண்களுக்கு ஹராம், அங்கு ஹலால், எல்லாமே ஹலால். இந்த செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, மா அத்னா அஹ்லில் ஜன்னதி மன்சிலத்தன், சொர்க்கத்தில் இந்த குறைந்தபட்ச மன்சிலா இருக்குதானா இல்லையா, அதாவது குறைந்தபட்ச ரொம்ப கீழ்த்தரமான அந்த நிலை, கீழ்த்தரம் இல்லை, அதாவது ரொம்ப லோக்கல், ரொம்ப குறைந்த ஒரு நிலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், ரஜுலுன் யஜீஉ பஅதமா உத்கில அஹ்லுல் ஜன்னதி அல் ஜன்னத, கடைசியா ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னோமா இல்லையா போன ஹதீஸ்ல? அப்போ ஒரு மனிதன் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகும்போது அவனுக்கு சொல்லப்படும், சொர்க்கத்திற்கு உள்ளால் நீ செல் என்று சொல்லப்படும். அப்ப அந்த மனிதன் சொல்வான், கைஃப கத் நஸல அன்-நாஸு மனாஸிலஹும், எப்படி சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்? எல்லோரும் அவர்களுடைய இடத்திற்கு சென்று விட்டார்கள். வாஹது அஹ்தாத்திஹிம், அவர்கள் எல்லோரும் தங்களுடைய இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். நான் எங்க போக முடியும், எனக்கு இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், அத்தர்லா அன் யகூன லக மிஸ்லு முல்கி மலிக்கின், அதாவது இந்த உலகத்தின ஒரு அரசன் அவனுக்கு கொடுப்பதை போன்று உனக்கு தந்தால் நீ பொருந்திக் கொள்வாயா? உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அரசனை வச்சுக்கிடுங்க, சரியா? ஏதாவது ஒரு மன்னராட்சியில மன்னர்கள் எப்படி சுகபோகமாக வாழ்வார்கள், அந்த மாதிரி ஒரு மன்னர் ஆட்சி செய்வதை போன்று உனக்கு வசதி வாய்ப்புகள், உலகத்தில் ஒரு மன்னராட்சிக்கு கிடைப்பதை போன்ற எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்தால் உனக்கு போதுமா அப்படின்னு கேட்கும்போது, ரலிது ரப்பி, அந்த கடைசியா போகக்கூடிய சொர்க்கவாசி சொல்லுவான், இப்போ நான் திருப்தி அடைந்து கொண்டேன், பொருந்தி கொண்டேன். இப்போ அல்லாஹு தஆலா சொல்லுவான், அவனுக்கு சொல்லப்படும்,
லக்கதாலிக வமித்லுஹு வமித்லுஹு வமித்லுஹு. அந்த அரசு, அந்த உலகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய, துன்யால ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, மன்னர்கள், அது போன்று ஒரு மடங்கு, அது போன்று ஒரு மடங்கு, அது போன்று ஒரு மடங்கு, அது போன்று ஒரு மடங்கு 4 முறை சொல்லப்படுது. ஃபகால ஃபில் ஹாமிஸா, 5வது முறையும் சொல்லும்போது ரலிது ரப்பி, போதும் இறைவா எனக்கு இது போதும், நான் திருப்தி அடைந்து கொண்டேன் என்று சொல்லும்போது ஃபயகூலு ஹாதா லக வஅஷரத்து அம்சாலிஹி, இதுவும் இது போன்று 10 மடங்கும் உனக்கு தரப்படும். உதாரணமாக முஹம்மது பின் சல்மான் அல்லது சல்மான் ஹஃபிலஹுல்லாஹ் இவங்க ஆட்சி செய்கிறாங்க, மன்னர் ஆட்சி, மாஷா அல்லாஹ், அவங்க விரும்பியதை இந்த நாட்டிலே அனுபவிக்கலாம். இது போன்று 10 மடங்கு உனக்கு தரப்படும் என்று யாருக்கு சொல்லப்படும்? சொர்க்கத்தில் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உடனேயே அந்த மனிதன் ரலிது ரப்பி, இறைவா நான் இதை புரிந்திக் கொண்டேன் என்று சொல்லுவான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்கிறாங்க, அப்படியானால் அதாவது வலக மஸ்தஹத்து நஃப்ஸுக, அதாவது இது இந்த அளவுக்கு 10 மடங்கு அப்படின்னா உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்தில் என்று கேட்ட உடனேயே அல்லாஹு தஆலா சொல்றா, ஃபஅலாஹும் மன்சிலத்தன், அதாவது சொர்க்கத்திலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது உலாயிக அல்லதீன அரத்து கரஸ்து கராமத்தஹும் பியதி வ ஹதம்து அலைஹா. அல்லாஹு தஆலா சொல்றா, உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை நானே தேர்வு செய்தேன், அவர்களுக்குரிய அந்த சொர்க்கத்தில் உள்ள அனுபவம், அவர்கள் அனுபவிக்கக்கூடியது, அதையும் நேரடியாக நானே தீர்மானித்தேன், அவற்றின் மீது நான் முத்திரையிட்டு விட்டேன். ஃபலம் தரா அயுனுன், எந்த கண்ணும் பார்க்க முடியாது, வலம் தஸ்மா உதுனுன், எந்த காதும் கேட்க முடியாது, வலம் யஹ்துர் அலா கல்பி பஷரி, எந்த ஒரு மனிதனாலும் கற்பனை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு சூரத்து சஜிதாவினுடைய 17வது வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 189வது செய்தியாக இருக்குது. இது சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஒரே ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். அப்படி வேறு யாருக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா அந்த அந்தஸ்தை கொடுக்கவே மாட்டான். யார் அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா சமிஅத்துமுல் முஅத்தின், முஅத்தின் பாங்கு சொல்ல கேட்டால் ஃபகூலு மிஸ்ல மா யகூல், முஅத்தின் சொல்வதை போன்று நீங்கள் சொல்லுங்கள். சும்ம ஸல்லு அலைய, என் மீது ஸலவாத் சொல்லுங்கள். உண்மையிலேயே இன்றைக்கு அழிந்து போகின்ற ஒரு சுன்னா. பாங்கு சொல்லும்போது நாம் அந்த மாதிரி பதில் சொல்றோமா? ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். பாங்கு சொல்றோமா? சொல்லும்போது சொல்றோமா? பதில் சொல்றோமா? பாங்கு சொன்ன உடனே துஆ சொல்றோமா? அல்லாஹு ஆலம். ஃபைன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கின்றார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, அல்லாஹ் அவர்கள் மீது 10 முறை அருள் புரிகின்றான். சும்ம ஸலுல்லாஹ லி அல் வஸீலா, அல்லாஹ்விடத்திலே எனக்காக வசீலாவை நீங்கள் கேளுங்கள். ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, அது சொர்க்கத்திலே உள்ள உன்னதமான ஒரு பதவி. லா தம்பகி இல்லா லிஅப்தின் மின் இபாதில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களில் வேறு எந்த ஒரு அடியானுக்கும் அல்லாஹ் தஆலா அதை கொடுக்க மாட்டான். வ அர்ஜு அன் அகூன அன ஹுவ, அந்த அடியார்களில் நானாக இருக்க விரும்புகின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த வசீலா என்ற சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய உன்னதமான பதவிக்கு உரியவனாக நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். ஃபமன் சஅலலி அல் வசீலா, யார் எனக்காக அல்லாஹ்விடத்திலே வசீலாவை கேட்கின்றார்களோ ஹல்லத் லஹு ஷஃபாஅ, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத் கடமையாகிவிட்டது. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மஹ் வஸ்ஸலாத்தில் காயிமஹ் ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தஹ். இந்த துஆவை ஓதுனா ஹல்லத் லஹு ஷஃபாஅ, அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத்
கடமையாகிவிட்டது. சஹீஹ் முஸ்லிம்ல 384வது செய்தியாக வருது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு லி வஸீலா, அல்லாஹ்விடத்திலே வஸீலாவை எனக்காக கேளுங்கள். யா ரசூலுல்லாஹ் வமல் வஸீலா, வஸீலானா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா தரஜத்தின் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலே உயர்ந்த ஒரு பதவி, லா யனாலுஹா இல்லா ரஜுலுன் வாஹித், எந்த ஒரு மனிதனாலும் அதை அடைய முடியாது. அர்ஜு அன் அகூன அனஹுவ, அந்த உயர்ந்த பதவிக்குரியவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே பதவிகளை உயர்த்தி கொண்டே இருப்பான். அப்ப அந்த பெற்றோர்கள் கேட்பாங்க, எப்படி இந்த பதவிகள் எனக்கு உயர்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹீஹுல் ஜாமில 1617வது செய்தியாக இடம்பெறுகிறது, இன்னல்லாஹ ல யர்ஃபஉ தரஜத லில் அப்தி ஸாலிஹி ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல சாலிஹான ஒரு மனிதனுடைய தரஜாக்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த தரஜாக்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். ஃபயகூலு, அந்த மனிதன் கேட்பான், யா ரப்பி மின் ஐன லி ஹாதா, இந்த தரஜாக்கள் எப்படி எனக்கு உயர்கிறது, எங்கிருந்து உயர்கிறது? அல்லாஹ் சொல்லுவான், ஹாதா ஃபயகூலு, அவனுக்கு சொல்லப்படும், பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக, உனக்கான உன்னுடைய பிள்ளை செய்கின்ற பிரார்த்தனை, உனக்காக உன்னுடைய பிள்ளை செய்கின்ற இஸ்திக்ஃபார், உனக்காக உன்னுடைய பிள்ளை கேட்கின்ற பாவ மன்னிப்பு, இதன் மூலமாக சொர்க்கத்திலே உனது பதவிகள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளை நாம நம்முடைய பிள்ளைகளிடமிருந்து நான் அடிக்கடி உரைகளிலே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மாற்று மத மக்களும் திருமணம் முடிக்கின்றார்கள், பிள்ளைகளை பெறுகின்றார்கள், அவர்களும் பிள்ளைகளுக்கு உணவளிக்கின்றார்கள், உடையளிக்கின்றார்கள், மருத்துவம், கல்வி எல்லாத்தையும் பார்க்கறாங்க. நாமளும் நம்முடைய முஸ்லிம் சமுதாயமும் திருமணம் முடிக்கின்றார்கள், பிள்ளைகளை பெறுகின்றார்கள், பிள்ளைகளுடைய கல்வி, மருத்துவம், ஆரோக்கியம், உணவு, உடை எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறோம். அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு இலக்கு, லட்சியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே எனது பிள்ளை எதுவும் எனக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை, மரணத்திற்கு பின்னால் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக அவன் உருவாக வேண்டும். ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்று எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக அவன் உருவாக வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிம் தம்பதிகளுடைய, முஸ்லிம் பெற்றோருடைய இலக்காக, லட்சியமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் அவர்கள் நமக்கு தருவது, நம்மை கவனிப்பது உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். இதா மாத்தல் இன்சானு இன் கத்அ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் உலகத்தோடு உள்ள எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுவிடும், 3 விஷயங்களை தவிர. அதில் ஒரு விஷயம் என்ன? தன்னுடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிஹான பிள்ளைகள். அல்லாஹ்விடத்தில் நிறைய நீங்க துஆ செய்யுங்க. யா இறைவா, என்னுடைய பிள்ளைகளை எனக்கு கண் குளிர்ச்சியானதாக நீ ஆக்கு, கண் குளிர்ச்சியானதாக நீ ஆக்கு, எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக என்னுடைய பிள்ளைகளை மாற்று. நமக்காக பிரார்த்தனை செய்யணும்னா அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த மார்க்கத்தை ஊட்ட வேண்டும், மார்க்கத்தின் போதனைகளை ஊட்ட வேண்டும். ஹலால் ஹராம், எது ஹலால் எது ஹராம், எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது என்று மார்க்கத்தை அவர்களுக்கு ஊட்டி நாம் வளர்த்தோம் என்றால் அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள். மார்க்கத்தை கொடுக்காம இந்த துன்யாவுடைய விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கிறோம். கல்வி, மருத்துவம், உணவு, ஆரோக்கியம் எல்லாத்திலையும் கவனம் செலுத்துறோம். மார்க்கத்திலே கவனம் செலுத்தவில்லை என்றால், குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்றால், ஒரு அறிஞர் சொன்னார், குர்ஆனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், அந்த குர்ஆன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். குர்ஆனிய அடிப்படையில், சுன்னாவின் அடிப்படையில், தெளிவான மன்ஹஜின் அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய கை சேதம். பெற்றோர்கள் மரணித்து விட்டால் பெற்றோர்களுக்கு ஜனாசா தொழுகை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமல் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க.
இதை விட ஒரு கை சேதம் வேற என்ன ஏதாவது இருக்க முடியுமா? அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில் சொர்க்கத்திலே நமது பதவிகள் உயர வேண்டும் என்றால், கபரிலே நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமைய வேண்டும் என்றால், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதியுங்கள். சொர்க்கத்திலே அல்லாஹு தஆலா இதன் மூலமாக நமது பதவிகளை உயர்த்தி கொண்டே இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று அல்லாஹு தஆலா அப்படியான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம் சம்பந்தமான இன்னும் கூடுதலான தகவல்கள் இருக்கின்றது. அதை வரக்கூடிய வாரங்களிலே அறிந்து கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.